ரத்தத்தை குறித்து மிக ஆழமாக நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே கடந்த வாரத்திலே அநேக கேள்விகளை உங்கள் மத்தியிலே கேட்டு அதற்கு விடைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேக பழமையான திருச்சபைகள், இந்த சத்தியம் பழமையான திருச்சபையிலிருந்து அநேக பழமையான திருச்சபை இந்த ரத்தத்தை குறித்து ஒரு தவறான ஒரு போதனையை வைத்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரத்திலே சொன்ன காரியங்கள் எல்லாமே அவர்கள் பின்பற்றுகிறது தான். பழமையான ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் உண்டு. ஆகவேதான் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுனாலே ஆகவே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே ஒரு மனிதனாக சிலுவையிலே தொங்கி ஒரு மனிதனாலே ஒரு பரிசுத்த மனிதனாக வாழ்ந்து ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பை தேவன் கொண்டு வந்தார். ஆகவே அவருடைய தியாகம் எப்பேற்பட்டது, அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக அவரோடு கூட இணைகிற, அவரை சார்ந்து வாழ்கிற, அவரை நேசிக்கிற உள்ளம் நமக்கு உண்டாகும். ஆகவே கிறிஸ்து நமக்காக இதை செய்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? இதுதான் இந்த செய்தியினுடைய கடைசியில் கேட்கப்படுகிற கேள்வி. ஆகவே ஏதோ லெந்து காலம் வந்தோம் சென்றோம், கடைசியாக வழக்கமான ஒரு வருடத்தில் ஒவ்வொரு வருடம் வருகிற ஒரு காலமாக இதை நாம் அனுசரிக்காமல் இந்த வருடத்திலே புதிய தீர்மானங்களோடு கடந்து செல்வதற்கு இந்த சத்தியங்கள் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை என்ற வார்த்தை அதிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த திருச்சபையை யார் சம்பாதித்தது என்று நாம் பார்த்தோம். ஆகவே தேவன் என்றால் அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனாலே கடவுள் இயேசுவின் மூலமாக, இயேசு சிலுவையில் தொங்கி அவருக்கு வழிந்த ரத்தம் கடவுளுடைய ரத்தம் என்று அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த பழமையான கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறதுனாலே அவருடைய தியாகம் என்ன என்று நமக்கு தெரியாமல் போகிறது. ஆகவே கடவுளாக சிலுவையில் தொங்குவது மிக எளிது, ஒரு வழியும் இருக்க போகிறதில்லை. ஆனால் முழுமையாக அவர் மனிதனாக தான் தொங்கினார். கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஆவியான கடவுளுக்கு ரத்தம் கிடையாது. ஆகவே இந்த இடத்துல இந்த வார்த்தையை வைத்து தவறாக சித்தரிக்கிறார்கள் என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த திருச்சபை மாதிரி உலகத்தில் எந்த திருச்சபையும் யார் சம்பாதித்தது, யார் விலை கொடுத்து வாங்கினது என்றால் கிறிஸ்து தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிறிஸ்து எப்படி வாங்கினார்? தன்னுடைய சுய இரத்தத்தினாலே, அடுத்தவருடைய இரத்தத்தினால் அல்ல. இது முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் இன்று அநேக கோயில்களை உருவாக்கும் போது பார்த்தீர்கள் என்றால் அங்கே எதை பலியிடுவார்கள் என்றால் கோழியோ ஆடையோ விலங்குகளை பலியிட்டு கோயிலை உண்டாக்குவார்கள். இந்த இடத்துல கிறிஸ்து மாறுபடுகிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி திருச்சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து. நீங்க உலகமே ஒரு வழியில போகும், கிறிஸ்து ஒரு வழியிலே செல்வார். ஏனென்றால் தன்னை பலியாக கொடுக்கிறார். ஒரு கோயிலை உண்டாக்கும் போது உங்களுக்கு தெரியும் உலகத்தில் எப்படி கோயில்கள் எல்லாம் உண்டாக்குறார்கள், எப்படி அந்த இடத்துல ஒரு கோயில் உருவாகிறது என்று தெரியும். அங்கே ஒரு கும்பாபிஷேகமாக நடத்தி அங்கே ஒரு பலியிடுவார்கள். அடுத்த உயிர்களை பலியிடுவார்கள், மிருகங்களை பலியிடுவார்கள், இல்ல நரபலி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே தன்னை பலியாக கொடுத்து, அதுதான் வேதம் மிக அழகாக சொல்றது, தம்முடைய சுய ரத்தத்தினாலே, அடுத்தவருடைய ரத்தத்தினால் அல்ல. அடுத்தவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் திருச்சபை உண்டாக்கவில்லை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் திருச்சபை உண்டு பண்ணி நிற்கிறார். ஆகவே கடவுள் கிறிஸ்துவின் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றினார். கடவுள் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஆகவே இதுதான் நாம் பார்த்தோம். கடவுளுக்கு ரத்தம் கிடையாது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு முறை சொல்றோம், கடவுள் ஆவியாக இருக்கிறார். ஆவிகளுக்கு ரத்தம் கிடையாது. ஆகவே சிலுவையிலே தொங்கும் பொழுது மனிதனாக இயேசு தொங்கினார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆகவே நாம் கம்யூனியன் சர்வீஸ், திருவிருந்து ஆராதனையிலும் நாம் பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவனுடைய ரத்தம். கிறிஸ்துவனுடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய சரீரம். இது நாம் படிக்கிறோம், ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆகவே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தான் நாம் பானம் பண்ணுகிறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். ஆகவே 30 முறை புதிய ஏற்பாட்டிலே இந்த ரத்தம் என்ற வார்த்தை வருகிறது. 30 முறையும் அது கிறிஸ்துவின் ரத்தம் என்றே வருகிறது. 30 முறை புதிய ஏற்பாட்டிலே ரத்தம் என்ற வார்த்தை வருகிறது. 30 முறை அது கிறிஸ்துவின் ரத்தம் என்றே வருகிறது. ஆகவே அப்போஸ்தலர் 20:28 நாம் எப்படி ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்ற வசனங்களை வைத்துதான் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும். ஆகவே அப்படியே நேரடியாக தேவன் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனத்தை வியாக்கியானம் செய்வதற்கு மற்ற வசனங்களை வைத்து செய்யும் பொழுது அந்த இடத்துல இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆகவே கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்று சபை என்று சொல்லிக்கொண்டு அநேக சபைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யெகோவா விட்னஸ் என்று ஒரு சபை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது கிறிஸ்து கடவுள் அல்ல, யெகோவா தான் கடவுள் என்று. அது சபைக்கு அர்த்தமே இல்லை. சபைக்கு மூல காரணமே கிறிஸ்து தான். அவரை விட்டுட்டு நான் சபை நடத்துறது அது சரியான ஒரு முறை அல்ல. இதை அநேக கிறிஸ்துவுக்கு முக்கியம் தராமல் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிற சபையும் உண்டு. நம்ம சுத்தி சுத்தி பார்க்கலாம். அது இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை யார் கேட்டாலும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்ல முடியும். சபைக்கு காரணமே கிறிஸ்து தான். கிறிஸ்து இல்லாமல் சபை கிடையாது. கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. ஆகவே கிறிஸ்து இல்லாமல் நான் பிதாவை வணங்கி கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து இல்லாமல் நான் பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சபையில சொல்ல தேவையில்லை. சபை அது அந்த அர்த்தத்திலே கிடையாது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 20 அப்போஸ்தலர் 20:28 அதிகாரம் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 2:13 சொல்லுகிறது. இல்ல, எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, முன்னே தூரமாயிருந்தோம், நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். ஆகவே இதெல்லாமே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பகுதிகளாக இது இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இல்லாமல், அவருடைய இரத்தம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலே நெருங்கி வர முடியாது. இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் இன்று அநேகர் என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு நான் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் பாவ நிவர்த்திக்காக அநேக பலிகளை இடுகிறார்கள், அநேக காரியங்களை பாவ நிவர்த்திக்கு என்று செய்கிறார்கள். கிறிஸ்துவின் ரத்தம் ஒருவனை சுத்திகரிக்காமல் அவன் கடவுளிடத்திலே நெருங்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று இங்கே எபிரேயர் எழுதுகிறார். ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு கடாரி, இவைகளுடைய சாம்பலை நாம் பூசிக்கொள்கிறதுனாலே, இவைகளுடைய ரத்தத்தை தெளிக்கிறதுனாலே இவைகள் நம்மை சுத்தப்படுத்தும் என்றால், இதைவிட பழுதற்ற பலியான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் என்று இங்கே எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நம்மை சுத்திகரிக்க முடியாது. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படாது. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நாம் நித்திய வாழ்விற்கு கடந்து செல்ல முடியாது. இவை எல்லாமே தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனால் இதை கடவுளாக அவர் செய்யவில்லை, கிறிஸ்துவாக செய்தார் என்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவர் மீது நமக்கு இருக்கிற
அன்பு, அவர் மீது நமக்கு இருக்கிற தாகம் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தில் அநேகரை தலைவர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டு கொள்வதற்கும் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இன்று பேசுவதற்கும் இன்று உலக வரலாற்று உலகம் மறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனாக நின்று சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதனாலே இன்று நீங்களும் நானும் கல்வாரி சிலுவை அண்டையிலே வந்து கடவுளுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆகவே இந்த காலை வெள்ளாட்டுக்கடா, இவைகள் சாம்பல், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாம்பல் என்றால் தாழ்மையை குறிக்கிறது. சாம்பல் நெத்தியில பூசிக்கிறது ரொம்ப ஈஸி, அது தாழ்மையை குறிக்கிறது. ஆகவே அது சாம்பல் முதலில் பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. சாம்பல் இதை பூசிக்கிறாங்கல்ல, அது தாழ்மையை குறிக்கிறது. ஆகவே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், இதுதான் நாம் வாசித்தோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, மாசான ஆட்டுக்குட்டி அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் சிலுவை குறித்து போதிக்கிற உன்னதமான ஒரு பகுதி அது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆகவே இது கடவுள் அவரை நொறுக்க சித்தமானார். இது கடவுள் தமது சாயலாக உண்டாக்கின ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனை நொறுக்க சித்தமானார். ஆகவே இது கடவுளுடைய ரத்தம் அல்ல, இது கிறிஸ்துவின் ரத்தம். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அவர் தான் நொறுக்க சித்தமானார். ஒருவேளை அவர் நொறுக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஷேர் பண்ணுவேன் பிளட் அப்படின்லாம் அவர் சொல்லவில்லை. அவரை நொறுக்க சித்தமானார். அவர் மூலமாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் மத்தேயு 20:28வது வசனத்தை பார்த்தீர்கள், தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்றால் தன் சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்க வந்தார். தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அந்த மரணம் இல்லை. தன் சரீரத்தையும் தன் ரத்தத்தையும் கொடுக்க வந்தார். அதைதான் மத்தேயு 26:28 மத்தேயு 26:28வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. திஸ் இஸ் மை பிளட். இது கடவுளுடைய ரத்தம் என்று அவர் சொல்லவில்லை, இது பிதாவுடைய ரத்தம் என்று அநேக இடங்களில் பிதாவை குறித்து பேசி இருக்கிறார் இயேசு. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. திஸ் இஸ் மை பிளட். இது என்னுடைய ரத்தம். இது பிதாவின் ரத்தம் என்று அவர் சொல்லவில்லை, இது கடவுளுடைய ரத்தம் என்று அவர் சொல்லவில்லை, என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று அவரே சொல்லுகிறார். ஆகவே இந்த அப்போஸ்தலர் 20:28 ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு இயேசு சிலுவையில தொங்கின போது கடவுளுடைய ரத்தம் அவருக்குள்ளே வந்தது, அதனால அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டா தொங்கினாரு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்வது, மற்ற வசனங்களை வைத்து நாம் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கேயும் அது கடவுளுடைய ரத்தம் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை, எங்கேயும் அது சொல்லவில்லை. இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று இங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்னை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டவர் இயேசு, அடிக்கப்பட்டவர் கிறிஸ்து. சகல கோத்திர பாஷை ஜனங்களின் ஜாதிகளிலும் எங்களை கடவுளுக்கென்று தெரிந்து கொள்வதற்காக உம்முடைய ரத்தத்தினாலே நீர் மீட்டுக் கொண்டீர். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது நேரடியாக சொல்லுகிறது, இது கிறிஸ்துவின் ரத்தம். சரி, இயேசுவின் ரத்தம் எங்கே இருந்து
வந்தது? எங்கே இருந்து வந்தது? அவர் முடி எங்கே இருந்து வந்தது? ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம், இயேசு பரிசுத்த ஆவியானவரால் கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். ஆகவே நீங்களும் நானும் பிறப்பது போல் அவர் பிறக்கவில்லை. ஆகவே அவர் கடவுளுடைய வித்தாக அவர் பிறந்தார். ஆகவே அவரிடத்தில் ஓடியது கடவுளுடைய ரத்தமாக இருக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. அவருடைய முடி எங்கே இருந்து வந்தது? அவருடைய நகம் எங்கே இருந்து வந்தது? அவருடைய தோல் எங்கே இருந்து வந்தது? அவருடைய பல் எங்கே இருந்து வந்தது? அவருடைய எலும்புகள் எங்கே இருந்து வந்தது? ஒரு மனிதனுக்கு எப்படி வந்ததோ அதே போல்தான் அவருக்கும் வந்தது. ஒரு மனிதனுக்கு எப்படி கருவில் உருவாகும் போது எப்படி வந்ததோ அதே போலதான் அவருக்கும் கருவிலே இந்த காரியங்கள் எல்லாம் வந்தது. ஆகவே சிலர் சொல்வார்கள், ரத்தம் தகப்பன் கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்வார்கள். ரத்தம் தகப்பன் கிட்ட இருந்து வருகிறது கிடையாது. இதை இன்று கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இதை நாம் பார்க்கலாம். ரத்தம் பொதுவாக ஒரு கருத்து சொல்வார்கள், உலகத்திலே மகனுடைய ரத்தம் தகப்பனுடைய ரத்தத்தை சார்ந்திருக்கும், இல்லை தாயினுடைய ரத்தத்தை சார்ந்திருக்கும் என்று சொல்வார்கள். இரண்டும் கிடையாது. இது அறிவியலும் இதை ஒற்று கொண்டிருக்கிறது. அறிவியலும் இதை நிரூபித்திருக்கிறது. ஒரு குழந்தையால் தன்னுடைய சுய ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஒரு குழந்தையால் தன்னுடைய சுய ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும். அறிவியல் பூர்வமாக இதை பார்ப்போம் என்றால், ரத்தம் என்பது பல பொருட்களை உள்ளடக்கியது. ரத்தம் என்பது பல பொருட்களை உள்ளடக்கியது. சிவப்பு அணுக்கள் முதலில் ஈரல் இருந்து வருகிறது. லிவர் என்று சொல்வார்கள். ஈரல் இருந்து உருவாகிறது. ஒரு குழந்தைக்கு சிவப்பு அணுக்கள் முதலில் ஈரல் இருந்து உருவாகிறது. வெள்ளை அணுக்கள் லிம்பாய்ட் டிஷ்யூ என்று சொல்வார்கள். லிம்பாய்ட் டிஷ்யூ இதிலிருந்து உற்பத்தி ஆகிறது. வெள்ளை அணுக்கள் இங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, சிவப்பு அணுக்கள் இங்கிருந்து உற்பத்தி ஆகிறது. இப்ப கேன்சர் என்ற ஒரு வியாதி வருகிறது என்றால் இந்த திசுக்கள், இந்த டிஷ்யூல தான் முதலாவது உற்பத்தி ஆகும். அங்கே உருவானால் அது உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். அதனால்தான் கேன்சர் எங்கே இருந்து வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த டிஷ்யூ, இந்த லிம்பாய்ட் டிஷ்யூ, இந்த திசுக்கள் இருந்து கேன்சர் என்ற வியாதி உருவானால் அதனால் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்ய முடியாது. ஆக உடல் முழுவதும் இந்த அது என்ன காரியம் உண்டாக்குறதோ அது உடம்பு முழுக்க பரவும். ஆகவே கேன்சர் இந்த இடத்துல உற்பத்தி ஆகிறவர்கள் வெகு விரைவிலே இறந்து விடுவார்கள். ஆகவே இதெல்லாம் நாம் அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல ஈரல் பகுதியிலிருந்து சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. லிம்பாய்ட் டிஷ்யூ என்ற இடத்திலிருந்து வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. இந்த இரண்டிடம் மாத்திரமல்ல, போன் மேரோ என்று சொல்வார்கள். அதாவது எலும்புக்குள் இருக்கிற ஒரு கொழுப்பு, அதிலிருந்து இந்த வெள்ளை அணுக்களும் உற்பத்தி ஆகிறது, சிவப்பு அணுக்களும் உற்பத்தி ஆகிறது. இந்த மூன்று இடங்கள் தான் நம்முடைய உடம்பில் இருக்கிற ரத்தங்கள் உண்டு பண்ணுகிற இடம். ஆகவே இன்னும் அநேக பொருள்களை கொண்டதுதான் ரத்தம். ரத்தம் என்றால் வெறும் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக பொருட்கள் இருக்கிறது. ஹீமோகுளோபின் இருக்கிறது, ஆல்புமின் இருக்கிறது, புரோட்டீன்ஸ் இருக்கிறது. இது எல்லாமே கர்ப்பப்பையில இருக்கும் பொழுதே ஒரு குழந்தையால் தானாக அது உருவாக்க ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது இது தானாக இது உருவாக்க ஆரம்பிக்கும். இது தகப்பனுடைய ரத்தத்தை பொறுத்தோ தாயினுடைய ரத்தத்தை பொறுத்தோ அல்ல. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் ரத்தத்தை பொறுத்தோ இல்ல தகப்பனுடைய ரத்தத்தை பொறுத்தோ இந்த லிவர், இந்த போன் மேரோ மற்றும் இந்த திசுக்கள் இருந்து உருவாகிற ரத்தம் இதை சார்ந்து கிடையாது. இது அறிவியல் உண்மை. அதே போலதான் இயேசுவும் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி பிறந்திருந்தாலும், அவர் கரு உருவானது என்னமோ பரிசுத்த ஆவியானவரால் இருந்தாலும், அவருக்கு சுயமாக ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ரத்தம் உருவாக முடிந்ததோ அதே போலதான் அவருடைய ரத்தம் உருவானது. ஆகவே அது கடவுளுடைய ரத்தம் அல்ல. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய ரத்தம் அல்ல, ஒரு மனிதனாக்கு உரிய ரத்தம் தான் அவருக்கு உருவானது. ஒருவேளை கேட்கலாம், தாயின் கருவிலே குழந்தை இருக்கும் பொழுது தாயின் ரத்தம் அந்த குழந்தைக்கு செல்கிறது. தாயின் ரத்தம் அந்த குழந்தைக்கு செல்கிறது. ஆனால் அது ரத்தமாக செல்லாது. இட் கேன் பி எக்ஸ்சேஞ்ச். அது மாறி செல்லும், ஆக்சிஜனாக செல்லும், இல்ல நியூட்ரிஷன்ஸ் இந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தாக செல்லும், இல்ல கழிவுகளை கொண்டு வருவதற்கு அந்த வாய், அந்த இடம் பயன்படுத்தப்படும். மற்றபடி தாயினுடைய ரத்தம் நேரடியாக குழந்தைக்கு சில ரத்தம் பிரிக்கப்பட்டு ஒரு மாற்றப்பட்டு ஒரு குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் இல்ல நியூட்ரிஷன்
இல்ல கழிவுகளை கொண்டு வருவதற்கு தான் பயன்படுமே ஒழிய தாயின் ரத்தம் நேரடியாக குழந்தைக்கு செல்லாது. இது குழந்தை தான் தன்னுடைய சுய ரத்தத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு உண்டான ரத்தம் அவர் கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆகவே எதுக்கு இவ்வளவு ஆழமா இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, சிலர் அம்மா இல்லாமல் பிள்ளை வருமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு திருச்சபை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அம்மா இல்லாமல் பிள்ளை வராதே என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதான் சொன்ன முதல் சத்தியமே, இந்த சத்தியத்தின் ஆழமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள், பழம்பெரும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் இயேசுவின் ரத்தத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர் செய்த தியாகங்களை குறைத்து மதிப்பிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அந்த சத்தியமே எடுக்கிறேன். நம்முடைய திருச்சபையில் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அம்மா இல்லாமல் பிள்ளை வராது, அம்மாவால் அந்த இயேசுவின் ரத்தத்தை உருவாக்க கூட முடியாது. கேட்கலாம், அவர்கள் இல்லாமல் அந்த குழந்தை வந்திருக்குமா? அவருடைய ரத்தம் தானே அது உள்ளே போச்சு. போவாது. அறிவியல் ஒத்துக்கொள்கிறது, அறிவியல் உண்மை என்று சொல்லுகிறது. சயின்ஸ் இஸ் அப்ரூவிங் திஸ். நான் சொல்கிறதை நீங்கள் போய் இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். தாயினுடைய ரத்தம் குழந்தைக்கு செல்லாது. மரியன்னையுடைய ரத்தம் இயேசுவுக்கு செல்லவில்லை. ஒரு மனிதனாக அவர் கிறிஸ்துவின் ரத்தம் அவருக்கு உண்டானது. அந்த ரத்தத்தை தான் அவர் சிலுவையிலே சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அம்மா மூலமாய் தான் போய் வருவேன் பிரதர், அப்பா மூலமா தான் போய் வருவேன், நான் கிறிஸ்துவிட்ட நேரா போக மாட்டேன், த்ரூ அப்படி போயிட்டு இப்படி வருவேன், இப்படி போயிட்டு அப்படி வருவேன்னா தேவையே இல்லை. ஒன்னும் பைபிளை ஒழுங்கா படிக்கலாம், சொல்றதை யார் கேட்கணும்? இல்ல பிரதர், நான் அங்க போயிட்டு இங்க வருவேன், இங்க போயிட்டு அங்க வருவேன், அவர் இல்லாம இவர் கிடையாது, தேவையில்லை. என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் சொன்னார். எங்க அம்மா மூலமா வாங்கன்னு எங்குமே அவர் சொல்லவில்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை ஒலிபெருக்கில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தான் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் எங்க அம்மா கிட்ட வாங்கள், அவர்கள் மூலமாய் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லவில்லை. சத்தியம் இது. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தவறான அணுகுமுறைக்கு செல்லாதீர்கள். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை அவரால் தான் உருவாக்க முடிந்தது, ஒரு தாயினால் உருவாக்க முடியாது. ஆகவே இது கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆகவே இது உண்மை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எப்படி ஒரு பிள்ளைக்கு நார்மல் உலக வாழ்வில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி மாம்சமும் ரத்தமும் உண்டானதோ அதே போலதான் கிறிஸ்துவுக்கும் உண்டானது. ஆகவே கடவுளுடைய ரத்தம் அங்கே வந்தது என்று சொல்ல முடியாது, இல்லை அவருடைய தாயாருடைய ரத்தம் உள்ளே போனது என்றும் சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு எப்படி, அறிவியல் இதுதான் சொல்லுகிறது, எப்படி பிள்ளைகளுக்கு மாம்சமும் ரத்தமும் உடையவரானாரோ அதே போல கிறிஸ்துவும் மாம்சம் ரத்தமும் உடையவரானார். ஆகவே இயேசு ஒரு மனிதனை போல அவர் கருவிலே உருவானார், மனிதனை போல அவர் பிறந்தார். இயேசுவின் சரீரம் எதுவும் சேர்ந்த கலவை அல்ல. சில சொல்வது இவர் கடவுள் பாதி இவர் மனிதன் பாதி அப்படின்னு சொல்லுகிறது போல அவர் அப்படி அல்ல. தேவ தத்துவங்கள் அவருடைய சரீரத்திலே பரிபூர்ணமா இருந்தது, அது நான் ஒத்துக்கிறேன். தேவனுடைய தத்துவங்கள், தேவ தத்துவங்கள் அவருடைய சரீரத்திலே பரிபூர்ணமா இருந்தது. இன்றும் கூட அதே தத்துவம் உங்களுக்குள்ளும் பரிபூர்ணமா இருக்கும். எப்போது என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்திலே தொடர்ந்து இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்வார். அவருடைய பரிபூர்ணங்கள் உங்களுக்குள்ளும் வாசம் செய்யும். இது சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அவர் கடவுளுங்க, அவர் நினைச்ச எதவெல்லாம் செய்யல. இல்ல, ஒரு மனிதனாக இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே ஒரு மனிதனாக இருந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஆகவே 100% அவருக்குள் இருந்தது மனிதனுடைய ரத்தம் தான். 100% அவருக்குள் இருந்தது மனிதனுடைய ரத்தம் தான். ஆகவே அங்கே கடவுளுடைய ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இரண்டாவது காரியம், அந்த ரத்தம் நித்தியமானது என்று அநேக திருச்சபையிலே போதிக்கிறார்கள். அந்த ரத்தம் நித்தியமானது. நித்தியமானது என்றால் அழிக்க முடியாது. நான் ஏற்கனவே போன வாரத்திலே சொன்ன அந்த ரத்தத்தை அவர் மரிக்கும் போது அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கடைசி ரத்தம் வடிகிற வரை அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று சொல்கிறார். அதெல்லாம் இல்லை. ரத்தம் சிந்தினார், ரத்தம் வடிந்து அவர் சாகவில்லை. ரத்தம் சிந்தி செத்தார். ஒரு மிருகத்தை அடிக்கும் போது எப்படி ரத்தம் சிந்தப்பட்டது, அதே போல அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். ரத்தம் வடிந்து அவர்
சாகவில்லை. அந்த ரத்தம் நித்தியமானது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமாக வைக்கிற வசனம் நான் வாசி கேட்ட பகுதி தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். 1 பேதுரு 1 18 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இந்த வார்த்தையை வைத்து, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், வெள்ளி பொன்னெல்லாம் அழிந்துவிடும், ஆகவே இந்த ரத்தம் நித்தியமானது, இது அழியாது. அதை வைத்து கர்த்தர் உங்களை மீட்டார். அதனாலே இந்த ரத்தம் நித்தியமானது என்று சொல்லுகிறார்கள். அந்த ரத்தம் நித்தியமானது என்பதனாலே அது போகும்போது பரலோகத்தில் அவர் எடுத்து சென்று விட்டார் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆராதனை எல்லாம் வைக்கிறார்கள். அது தவறான ஒரு அணுகுமுறை. வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் மதிப்பு கிடையாது. அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அழிவில்லாத ரத்தம் என்று சொல்லப்படவில்லை. அந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், அழிவில்லாத ரத்தம் என்று சொல்லவில்லை, விலையேற பெற்ற ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. போன வாரத்தை சொன்ன விலையேற பெற்ற காரியம் என்றால், அந்த ரத்தம் சிந்துவதற்கு அவர் செய்த வேலைகள் மிக அதிகம். சொன்ன 50,000 ரூபாய் பட்டு புடவை வாங்கினீங்கன்னா அதில் உள்ள வேலைப்பாடுகள் அதிகம். 150 ரூபாய் பட்டு புடவை வாங்கினீங்கன்னா அதில் உள்ள வேலைப்பாடுகள் அதிகம், வேலைப்பாடுகள் குறைவு. இதோட ஒர்த்து வேற, இதோட ஒர்த்து வேற. எதுக்கு இது 150 ரூபாய், இது 50,000 ரூபாய் சொல்றாங்கன்னா, இதுக்கு அதுல பண்ணிருக்கிற வேலை அதிகம், அதுல பண்ணிருக்கிற வேலை அதிகம், ஆனால் அதோட மதிப்பு அதிகம். அதைத்தான் இங்க சொல்றாரு. விலையேற பெற்ற ரத்தம் என்றால் வெள்ளியும் பொன்னுக்கும் மதிப்பு கிடையாது, அவைகள் அழிந்து போகிறவைகள், அவைகள் அழிந்து போகிறவைகள். ஆனால் கிறிஸ்துவின் வேலை அழிவில்லாத வேலை, அவருடைய வேலை அழிவில்லாத வேலை. அவருடைய ரத்தம் அல்ல, அவருடைய ரத்தம் அழிவல்ல, அவருடைய ரத்தம் அல்ல, அவருடைய வேலை அழிவில்லாத வேலை. அதனாலே அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. அதுதான் அப்படி சொல்றார். ரத்தம் விலையேற பெற்றதில்ல, அது என்ன காஸ்ட்லி பிளட் கிடையாது. ஏபி நெகட்டிவ் ரொம்ப இன்னைக்கு ரேர் அப்படி சொல்றோம் இல்லையா, ஏபி நெகட்டிவ் பிரதர் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ரொம்ப ரேர். அப்படி அல்ல, அவர் செய்த வேலை அழிவில்லாத வேலை. அதனாலே அந்த வேலை நிமித்தமாக அவர் சிந்தின ரத்தம் விலையேற பெற்றது. வேதத்தில் எந்த இடத்திலும் இது சொல்லப்படவில்லை. வேதத்தில் எந்த இடத்திலும் இது அழிவில்லாத ரத்தம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. இது அழிவில்லாத ரத்தம் கிறிஸ்து எங்கேயும் சொல்லவில்லை, அப்போஸ்தலர்கள் எங்கேயும் சொல்லவில்லை. இது அழிவில்லாத ரத்தம் என்று சொல்லவில்லை. நம்ம புதுசா கண்டுபிடித்துக்க வேண்டிக்கிறோம். நிறைய விஷயங்களை நாமே உட்கார்ந்து நிறைய கண்டுபிடிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் எல்லா ரத்தமும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்து விட்டது என்று சொல்வது அபத்தமான காரியம். எது அழியாமல் இருக்கிறது என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவின் எல்லா ரத்தமும் சரீரத்தை வெளியே வந்து, அவர் அதை அழிவில்லாத ரத்தத்தினால் அப்படியே பிடிச்சி ஏத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்றது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. இதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையே, ஏன் எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு பல திருச்சபைகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு உங்களை வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டும். இது அழிவுள்ள, இது அழியாத ரத்தம் அல்ல, அவருடைய வேலை தான் அழியாத வேலை. அதனால அவர் சிந்தின ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் இப்படியாக நம்புகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையினர் இப்படி நம்புகிறார்கள், கிறிஸ்துவின் எல்லா ரத்தம் வெளியே வந்துவிட்டது, எல்லா ரத்தம் வெளியே வந்துவிட்டது. ஆகவே they have the special service first Sunday of July, ஜூலை மாதத்திலே ஒரு சிறப்பு ஆராதனை வைப்பார்கள். they worship the blood, ரத்தத்துக்கு ஒரு ஆராதனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே. அதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ரத்தத்தை ஆராதிக்கிறார்கள். ரத்தத்தை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. ரத்தத்தை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் they have a special service. இந்த லெந்து காலத்தோடு கூட வரும்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு இந்த ரத்தத்தை சேமித்து வைத்திருந்தார். பின்பு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த ரத்தமும் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட இணைந்து அவர் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகம் சென்று விட்டார். ஆகவே ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் இந்த ரத்தத்துக்காக ஒரு ஆராதனை வைக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்ததோ தெரியலையோ, அதுக்கு தான் இதை பேசிட்டு இருக்கிறேன். இந்த ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, இந்த ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. எல்லா ரத்தமும் வெளியேறிவிட்டால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திலே இருக்கிறார். அவர் ரத்தத்தோடு இருந்தாரா இல்லை இல்லாமல் இருக்கிறாரா, இதுதான் கேள்வி. எல்லா ரத்தம் வெளியேறி செத்து போயிட்டாருன்னா உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். எல்லா ரத்தமும் வெளியே போயிடுச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே ரத்தம் இருந்ததா இல்லையா, இதுதான் நியாயமான ஒரு கேள்வி. எல்லா ரத்தம் போயிடுச்சு. இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சரீரத்துல
ரத்தம் இருக்கிறதா இல்லையா எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? வேதம் எங்கேயும் சொல்லவில்லை அவர் ரத்தம் இல்லாமல் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. அவர் ரத்தம் இல்லாமல் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் சாப்பிட்டார், அவர் சாப்பிட தெரியும். அவர்களோடு தண்ணீர் பருகினார், நடந்தார், பேசினார், உணர்ந்தார். என் எலும்புகள் என் காயங்கள் என்று சொன்னார். என் எலும்புகளை பாருங்கள், என் காயங்களை பாருங்கள் என்று சொன்னார். அப்போ நம்முடைய சரீரத்திற்கும் உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு உயிர்த்தெழுந்த வித்தியாசம் இருக்கிறது. அதை பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்த சரீரத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதில் மாம்சம் இருந்தது, எலும்பு இருந்தது. ஆகவே நிச்சயமாக ரத்தமும் இருந்திருக்கும். உயிர்த்தெழுந்த சரீரத்தை அவர் காட்சி கொடுக்கிறார் தோமாவுக்கு. என் விழாவிலே கைகளை போடுங்கள், என் சரீரத்தை தொட்டுப்பார் என்று சொல்கிறார். எம்மாவூர் சிஷ்யரோடு கூட பேசுகிறார், நடக்கிறார். அங்கே அவளுக்கு மீன்களை ஆயத்தம் செய்கிறார், அதை சாப்பிடுகிறார். அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர் எல்லா காரியங்களும் செய்கிறார். அப்ப மாம்சமும் எலும்பும் இருக்கும், அது நிச்சயமாக ரத்தம் இருக்கும். வெறும் ரத்தம் இல்லாமல் வெறும் மாம்சம் எலும்பும் இருக்க முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அடுத்த கேள்வி, அவருக்கு கிட்னி இருந்ததா பிரதர், லிவர் இருந்ததா, பிரெயின் இருந்ததா, நீ கேப் எல்லாம் இருந்ததா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் இருந்தது நான் சொல்றேன். அவர் கிட்னி இருக்கா, பிரெயின் இருக்கா, லாங் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாரா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாற்றம் என்னால் சொல்ல முடியும், உயிர்த்தெழுந்த சரீரத்திலே பேச முடியும், உணர முடியும், நடக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்கிறார், நான் 3ஆம் மாணவர் எடுக்கப்பட்டேன், அங்கே வாக்கு கேட்ட அதுக்கான பேச்சுக்களை நான் என்ன பண்ணேன், கேட்டேன். கேட்க முடியும், உணர முடியும். உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இயேசுவானவர் நடந்தார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக அங்க ரத்தம் இருந்திருக்கும். ஆகவே எல்லா ரத்தமும் சிந்தி அவர் சிலுவை எல்லா ரத்தத்தையும் விட்டு அவர் சாகடிக்கப்படவில்லை, அவர் கொல்லப்படவில்லை. அவரே ஜீவனை கொடுத்தார், பலி அவரை கொடுத்தார். அவர் யாரை பிடிச்சி கொலை பண்ணல. சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னை பலியாக அவர் கொடுத்தார். ஆகவே உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அங்கே ரத்தம் நிச்சயமாக இருக்கும். மாம்சமும் எலும்பும் இருக்கும், ரத்தம் அங்கே இருக்கும். ஆகவே அவர் கடவுள் பிரதர், அவருக்குள்ள ஓடினது கடவுளுடைய ரத்தம். அந்த ரத்தம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பரலோகம் சென்று விட்டார் என்று சொல்வது அது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. அங்கே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே ரத்தத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்பக்கூடியவை அல்ல. அவரும் சொல்லவில்லை, வேதத்தில் எந்த இடத்திலும் இது போன்ற காரியங்கள் காணப்படவில்லை. ஒரே ஒரு காரியம், அவனுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரம்தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, வேற எதுவும் சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு மனிதனாக நின்று, ஒரு பரிசுத்த மனிதனாக நின்று ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து கடவுள் அவரை முன்குறித்ததினாலே அந்த மனிதனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவங்களுக்காக குற்ற நிவாரண பலியாக அது செலுத்தப்பட்டது. இதுதான் உண்மை. அவர் பலியிடப்பட்டார். நன்றாக புரிந்து கொள்ளும், பலியிடப்பட்டார். He himself is given for the people. அதான் உண்மை. அப்ப அந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பலியிடப்படும் போது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பலியிடும் போது ரத்தம் சிந்தாமல் பலி இல்லை. ரத்தம் சிந்தி பலியிடப்பட்டார், ரத்தம் சிந்தி அவர் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் அவருக்கு மாம்சமும் ரத்தமும் எலும்பும் இருந்தது. அதே சரீரத்தோடு கூட அவர் மகிமையிலே பிரவேசித்தார். இதுதான் சத்தியம். போகும்போது ரத்தத்தை இங்க தூக்கின்னு போயிட்டார் பிரதர், அங்க போய் தெளிச்சுனுக்கிறாங்க பிரதர், இங்க வந்து தெளிப்பாங்க பிரதர், இதெல்லாம் சும்மா கதை. இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டது, அது இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றும் இயேசுவின் ரத்தத்தை நாம் உணர்வு பூர்வமாக நாம் பானம் பண்ணுகிறோம். கம்யூனியன் சர்வீஸ் தான் பண்றோம். இது கிறிஸ்துவுடைய ரத்தமாய் இருக்கிறது அல்லவா, இது கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. இன்றும் கிறிஸ்துவுடைய ரத்தத்தை, சரீரத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். அந்த ரத்தம் நம்மை எல்லா பாவங்களுக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் வெளியே சென்றுவிடக் கூடாது. மூன்றாவது, அந்த ரத்தம் இன்றும் தெளிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். எங்கன்னா பரலோகத்தில் பிரிசர்வ் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு மருத்துவமனைகளுக்கு சென்றீர்கள் பிளட் பிரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, அது மாதிரி ரத்தத்தை அங்கே பிரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே பூமியில யாராவது ஒரு மகன் ஒரு மகளோ ரட்சிக்கப்பட்டால் அந்த ரத்தத்தை அங்கிருந்து தெளிக்கிறார்கள் என்று அப்படி ஒரு பழமை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
பழமையான தியாலஜி, அதெல்லாம் ஓல்டு தியாலஜி. அன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய பண்ணிட்டு இருக்கா. அப்படி இல்லை, ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அதுக்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கிற வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:11-12. எபிரேயர் 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வார்த்தையை அவர்கள் வைத்துக் கொண்டு கிறிஸ்து ரத்தத்தோடு கூட அங்கே சென்றார் என்று சொல்கிறார்கள். போகும்போது ஒரு சும்மா போல அதே கை அவங்க பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். கையோடு ரத்தத்தில் இந்த இடத்துல ஆணி அடிச்ச கை, இந்த இடத்துல ஆணி அடிச்ச கை, அப்படியே ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு பிதாவின் முன்னாடி நின்று இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இவங்க பிரசங்கம் பண்ணுகிறாங்க. இந்த ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே அப்படியே நின்று ரத்தத்தோட போய் நின்ன மாதிரி இன்னைக்கு பார்த்துருப்பீங்களே, அந்த அடிப்பட்டுனா கையில ரத்தத்தோட அப்படியே பார்க்க பயம், அது மாதிரி போய் நின்னாரு அங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்துதான் பேசுகிறார்கள். அது அப்படி அல்ல. 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, there is a great and more perfect body. அதாவது என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அப்ப என்ன? மனிதனால் உருவாக்கப்பட்ட மனுஷ சிருஷ்டி பிரகாரம் அல்லாமல், அதுதான் அந்த அர்த்தம். பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அப்ப கருவிலிருந்து பிறந்த மனிதனாக அல்ல, கருவிலிருந்து பிறந்த மனிதனாக அல்லாமல் இப்போது உயிர்த்தெழுந்த பிறகு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். அதான் அதோட சாராம்சம். அதான் சர்வ சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, கருவிலிருந்து பிறந்த மனிதனாக அல்லாமல் உயிர்த்தெழுந்த சரீரத்தை தரித்து கொண்டு. அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியும். இருக்கிறத வச்சு அனலைஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான். பேச முடியும், உணர முடியும், தொட முடியும். ஏன்னா இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் தான் நமக்கும் கொடுக்க போகிறார்கள், நரகத்துக்கு போகிறவர்களும் கொடுக்க போகிறார்கள். அதனால பேச முடியும், உணர முடியும், யாருன்னு தெரியும். ஆனா அதுல லங்ஸுக்கு தான், கிட்னிக்கு தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படின்னு ஓரளவு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அது முதல்ல வாங்கினவர் இயேசு ஒருவர் மாத்திரமே, இதுவரைக்கும் வேற யாரும் வாங்கவே இல்லை. அவர் ஒருத்தர் தான் போயிருக்கிறார் அந்த சரீரத்தோட மேல, அவர் ஒருத்தர் தான் மேல போயிருக்கார், வேற யாரும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஒரே முறை பவுல் போயிட்டு வந்துட்டார், அவர் ஒருத்தர் தான் எழுதுறார், நான் 3ஆவது வரைக்கும் போயிட்டு வந்தேன், நான் சரீரத்தில் இருந்தேன்னா வேற எனக்கே தெரியாதுன்றார். அந்த சரீரத்தோட அவர் மாத்திரம் தான் போயிட்டு வந்திருக்கார், வேற யாரும் போனது கிடையாது. இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட தான் கிறிஸ்து மேலே சென்றிருக்கிறார். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நம்ம நியாய தீர்ப்பில் அதையும் பார்த்து வருகிறோம். எல்லா மனிதர்களும் கொடுக்க போகிறார்கள். நரகத்தில் தள்ளுவதற்கும் அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்க போகிறார்கள், பரலோகம் செல்வதற்கும் உயிர்த்தெழுந்த சரீரம் இருக்கிறது. அதனால இவங்க பிரீச் பண்ற மாதிரி நரகத்துல வந்து கடவுள் வெறும் ஆவி மாத்திரம் தான் வைப்பாரு, அதனால ஒன்னும் வழியில இருக்காது அப்படியும் பிரசங்கம் பண்றாங்க. எப்படியெல்லாம் இந்த வேதத்தை குழப்ப முடியுமோ அப்படியெல்லாம் குழப்பதுல நம்மை விட சிறந்த நாட்கள் யாருமே கிடையாது. அதனால சரீரம் கிடையாது, அதனால ஒன்னும் வழியில இருக்காது. இல்ல, உணர முடியும், தொட முடியும், பார்க்க முடியும், நடக்க முடியும். வேதம் சொல்லுகிறது உணர முடியும். இயேசுவானவர் உணர்ந்தார், நடந்தார், தொட்டுப்பாக சொன்னார், எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது, ரத்தமும் இருக்கிறது இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல. அப்ப இந்த சரீரத்தோடு கூட அவர் மேலே கடந்து செல்கிறார். அப்ப இதை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கருவிலிருந்து பிறந்த மனிதனாக அல்ல, அவர் புது சிருஷ்டியாக அங்கே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அடுத்து இவர்கள் அந்த 12வது வசனம் சொல்கிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப தம்முடைய சொந்த ரத்தத்தினால் உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவளுடைய ரத்தத்தினால் அல்ல. இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள்? ரத்தத்தோடு கூட பிரவேசித்தார் என்று சொல்லுகிறார்கள். இது கிரேக்க மொழியிலே ஒரிஜினல் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், கிரேக்க மொழியில இந்த பகுதி எழுதப்பட்டது. அதில் எப்படி ஒரிஜினல் எழுதியிருக்கிறார்கள்? இட் இஸ் நாட் வித், இட் இஸ் த்ரூ என்று எழுதியிருக்கிறார்கள்.
அப்படி என்றால் என்ன? இட் இஸ் நாட் வித் பிளட். அப்படின்னா என்ன? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, ரத்தம் மூலமாக பிரவேசித்தார். இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. இட் இஸ் நாட் வித் என்றால் நான் கையில ரத்தத்தை தூக்கின்னு போறது. ஆனா ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இட் இஸ் த்ரூ பை த பிளட். த்ரூ என்றால் ரத்தத்தை சிந்தினதன் மூலமாக அவர் பிரவேசித்தார். இட் இஸ் நாட் வித், இட் இஸ் த்ரூ என்று எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அது தவறான ஒரு அணுகுமுறை. ஆகவே சிலுவையிலே தண்ணியை கொடுத்து எல்லாருக்காகவும் பலியாகி முழுமையான மீட்பை உண்டு பண்ணி அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் கடந்து சென்றார். எப்படி சென்றார்? ரத்தத்தின் மூலமாக, தன்னை பலி செலுத்தினதன் மூலமாக, தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக அவர் உள்ளே சென்றிருக்கிறார். அப்ப இதன் மூலமா நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய இப்ப என்ன பலியிட்டாதான் நான் இப்ப என்னுடைய பாவங்களுக்கு நான் கடவுளோடு போயிடுவேன் நான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னுடைய பாவங்களுக்கு என்ன பதில்? என்னுடைய பாவங்களோடு நான் பிரவேசிக்க முடியாது தேவனுடைய சன்னிதானத்திலே. பாவங்களோடு கூட கடவுளிடத்திலே நான் நெருங்க முடியாது. அப்ப அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கடவுளுடைய பார்வையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சென்றது போல, என்னை நான் பலி கொடுக்க முடியாததுனாலே அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த ரத்தம் என் மேலே பூசப்படுகிறதாலே என்னை பார்க்கும்போது கடவுள் தேவனுடைய நீதியாக என்னை பார்க்கிறார். இதான் சத்தியம், இதான் கிறிஸ்டியானிட்டி. என்னை தேவனுடைய நீதியாக கடவுள் பார்க்கிறார். இப்ப என்ன, என் பாவத்துக்கு என்னதான் பலியிடணும், என்னதான் போட்டு அடிக்கணும், என்னதான் போட்டு உதைக்கணும், என்னதான் போட்டு வெட்டணும். ஆனால் என் மேல் வைத்த அன்பினாலே, கிறிஸ்து என் மேல் வைத்த அன்பினாலே உனக்காக நான் பலியாகிறேன் என்று சொல்லி அந்த ரத்தம் என் மீது பூசப்பட்டதுனாலே நானும் அந்த ரத்தம் மூலமாக கடவுளிடத்திலே செல்கிறேன். ரத்தத்தை சிந்தி செலுத்தவில்லை நான், ரத்தம் மூலமாக. ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நானும் போக முடியாது. ரத்தம் மூலமாக, கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக நானும் பிதாவிடத்திலே செல்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ஆகவே இட் இஸ் நாட் வித் த பிளட், இட் இஸ் த்ரூ த பிளட். ரத்தத்தை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, ரத்தத்தின் மூலமாக அவர் சென்றார் என்று ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு சொல்வது. ஆகவே அங்கே போய் ரத்தம் பிரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் அபத்தமான காரியம். அப்ப கடவுளுடைய எதிர்பார்ப்பு, ரட்சிப்பு என்ன வேண்டுமோ அதை அவர் நிறைவேற்றினார். கடவுள் அதை எதிர்பார்த்தார், பிதாவாகிய தேவன் அதை எதிர்பார்த்தார். ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அதை கிறிஸ்து செய்து, இனி நான் இவர்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறேன், ஐ ஆம் த சீஃப் பிரீஸ்ட். அப்போ அவரிடத்தில் நாம் பரிந்து பேசும் பொழுது அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை மூடி, நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து கடவுளுடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும் போது என்னை கிறிஸ்துவின் நீதியாக, தேவனுடைய நீதியாக என்னை பிதாவானவர் பார்த்து என்னை ஏற்றுக்கொள்கிறார். திஸ் இஸ் த கிறிஸ்டியானிட்டி. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் இந்த வேதத்தின் அடிப்படை சத்தியம். அப்போ அதை நிறைவேற்றி பூர்த்தி செய்தார். அப்போ அவருடைய ரத்தம் சிந்தப்படுதல் ஒரு மனிதனுக்காக, ஒரு மனிதனாக நின்று தன்னுடைய சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். ஆகவே சிலுவையில ரொம்ப கம்ஃபர்ட்டா தொங்கல. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்காந்து தூங்கிட்டு இருப்போம், அப்படிலாம் இல்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு உண்மையிலே அவர் மேல உள்ள அன்பு, தாகம், அவருக்காக நாம் செய்கிற பணிகள் இன்னும் நேர்த்தியாக, இன்னும் ஆழமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதில் கேட்கிறார், உனக்காக நான் சிலுவையில மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்கிறாய்? நீ நம்ம ஒன்றும் பெருசாக போய் சிலுவையில் தோங்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு ஈஸியாக தோங்கலாம், விளம்பரம் தேடிடலாம், மீடியாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாம், 4 டிவி வந்து எடுத்துன்னு இருப்பான். அது கிடையாது. அவர் சொன்ன வாழ்வை வாழ்வதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான பணி. ஆகவே கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மறுபடியும் வரும் நாட்களில் இன்னும் ஆழமான ரத்தத்தை குறித்து இன்னும் ஆழமாக நாம் தெரிந்து கொள்வோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு அழைக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு நிறைவேறுகிறது. எந்த ஒரு மிருகத்தின் ரத்தமோ, எந்த ஒரு மிருகத்தின் சாம்பலோ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது. பிதாவானவர் தம்முடைய ஒரே மகனை நொறுக்க சித்தமானார்.
அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி ஒரு பரிசுத்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அதன் மூலமாக ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அதற்காக அவர் மற்ற மனிதர்களை நொறுக்காமல் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி ஒரு மனிதனாக கருவு தங்கி ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இன்று ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே அவர் செய்த கிரியைகளுக்கு அவருடைய ரத்தம் வெளியேறப்பெற்றது. அவருடைய வேலை அதிகம், அதனால அவர் சிந்தின ரத்தம் வெளியேறப்பெற்றது. ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்றால் அது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாவிகளுக்காக மரித்தார். நீதிமான்களுக்காக மரிப்பதற்கு அநேக பேர் இருந்தாலும் பாவிகளுக்காக மரித்தவர் கிறிஸ்து ஒருவர் மாத்திரம், வேற யாரும் மரிக்கவில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுப்போம். அவர் செய்த தியாகத்தை நினைத்து பார்ப்போம். அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இது கிறிஸ்துவனுடைய இரத்தமாய் இருக்கிறது அல்லவா? ஆகவே அதை பானம் பண்ணும்போது எப்பொழுதும் அவர் செய்த தியாகத்தை நினைத்து அதை நாம் பருகுவோம். அப்போது கடவுள் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுனாலே ஒருவேளை அறியாமையினால் நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மற்றவர்களுக்கு கொடுத்தோம் என்றால் அது எங்களுடைய வாழ்வை நாங்களே அழித்துக் கொள்வதற்கு சமமானவரே. இந்த சத்தியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாளை மாலை உங்களுக்கு மாத